மேற்கு பகுதி கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் விழா மற்றும் 4 ஆண்டு சாதனை விளக்க திருமுனை கூட்டம். இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பகுதி இளைஞர்களுடைய அமைப்பாளர், இனிய நண்பர், எந்த ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தாலும் மிக சிறப்பாக செய்து முடித்திடக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞரணி அமைப்பாளர், அது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் அல்லது தளபதியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும், இந்த இயக்கம் அறிவிக்கிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மிக சிறப்பானது ஒரு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பாசமிகு கழகத்தின் செயல் வீரர் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் அவர்களை இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை நம்மோடு தன் குடும்பத்தோடு கொண்டாடும் விதமாக அல்லாமல் இன்றைக்கும் கழக தலைவர், முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் விதமாக நம்முடைய வருகை தந்து சிறப்புரை ஆற்றவிருக்கும் 15வது மண்டல குழு தலைவர், பகுதி கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் பெருமுடைய ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த கூட்டத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். நம் இளைஞரணி, அதாவது தலைவரே ஒரு இடத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், தலைமை அதாவது தாய் கழகம் ஈடாக இன்றைக்கு இளைஞரணி மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று. முத்தமிழர் கலைஞர் 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் சொல்றாரு, சொத்துல பெண்களுக்கு பங்கு தரணும்னு சொன்னாரு. நம்ம அண்ணா இல்ல நம்ம தாத்தாவோ பாட்டியோ அவங்க குடும்பத்தை வாங்க முடியல. ஆனா அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் 1989ஆம் ஆண்டு பெண்களுக்கு சொத்தில் சமபங்குன்னு சொல்லி நமக்கான உரிமையை கொடுத்தார். அவருக்கு தான் இந்த பிறந்தநாள் விழா. இந்தியாவில் முதல் அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களே, பகுதி மகளிரணி துணைவேட்பாளர் அன்புக்குரிய சகோதரி வளர்மதி அவர்களே, இன்னைக்கு இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அற்புதமான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்ற யாராவது இங்க இருக்கிற தாய்மார்கள் சொல்லுங்க, மனசாட்சிப்படி தேர்தல் வருது நான் கேட்கிறேன். இதுக்கு முன்ன எத்தனையோ முதல்வர் இருக்கலாம், ஆனால் யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் செலவு கொடுக்கணும் எந்த முதலமைச்சருக்காக தோணுச்சா? நம்முடைய அன்பு தலைவருக்கு தோணுச்சு. இன்னைக்கு தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, என் அண்ணன் தம்பி கூட கொடுக்கல. இங்க உட்காந்துக்கிற பெண்கள் எல்லாருக்கும் தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், கல்யாணம் ஆனா எவனாவது அவருடைய சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். யாரும் கொடுக்கலாம். அதாவது ஒரு 10% கொடுப்பான். 110 பேர் கொண்டாடிக்கு தெரியாத அக்கா தங்கச்சிக்கு 1000 ரூபாய் கொடுப்பான கேட்டி, எந்த அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சிக்கு மாசம் 1000 ரூபாய் கட்டில கொடுக்கல. அது ஒரு மாசம் கொடுப்பான், ஒரு மாசம் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறான். ஆனால் அன்பு சகோதரர், அதாவது உங்கள் எல்லாருக்கும் சகோதரக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாரு. ஃப்ரீயா கொடுக்கல, இந்த உரிமை அது இந்த நாட்டுடைய பெண்கள் நீங்க ஒரு உரிமையும் கொடுக்குறாரு. அற்புதமான திட்டம். அதே மாதிரி அது மட்டும் இல்ல, எவ்வளவு பேருக்கு வந்து காலையில டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்க வசதி வாய்ப்புகள் இருக்குது. இங்க இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்களாம் ஓரளவு வசதியா இருக்கலாம், கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் டெய்லி கூழு குடிச்சிட்டு அதே மாதிரி பருப்பு தூட்டு வந்தவங்க தான் நாங்கெல்லாம் கிராமத்தில் இருந்தவங்க. எங்களுக்கு தெரியும் டிஃபன்றது எவ்வளவு கஷ்டம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தாயுள்ளத்தோடு அதை யோசித்து குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கு அனுப்புங்கள், நான் அவருக்கு டெய்லி ஒரு டிஃபன் தரேன்னு சொல்லிட்டு தாயுள்ள போட்டு அனுப்பு தளபதியா சொல்லிக்கிட்டே போலாம். என்ன குறை? இந்த மாதிரி ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சரி, அது முடியல. அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இந்த ஊருக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். இப்பெல்லாம் வந்து என்னன்னா அதை கூட தலைவர் யோசித்தார். இப்பெல்லாம் வந்து பொதுஜனம் வந்து மணிக்கணக்கில் கூட்டம் கிடையாது. வந்தியா 10 நிமிஷம் பேசுறியா, நீ கிளம்பு. அடுத்து வந்தியா 10 நிமிஷம் பேசி கிளம்பு, இல்லைன்னா நீ பேசிட்டாரு நான் கிளம்பிடுறேன் அளவுக்கு பொதுமக்கள் வந்தீங்க. அதனால் நான் சுருக்கமாக முடித்து வருகிறேன். இந்த ஊருக்கு, இந்த தெருவுக்கு அதிமுக ஆட்சிக்கு ஆனது வரைக்கும் மழைநீர் வடிகால் கால கட்டினா நான் கவுன்சிலர் வந்து மழைநீர் வடிகால் கட்டிக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி குடிநீர், அதை எல்லா வீட்டுக்கும் குடிநீர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து உங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை எல்லாம் பார்த்துக்கிறோமா? டெய்லி குடிநீர் வருதா? குடிநீர் வருது. ஏமா டெய்லி குடிநீர் கொடுக்குறோம்.
மழைநீர் வடிகால் கட்டும், பாதாள சாக்கடை திட்டம் வந்து அதை வந்து திருமணம் வரைக்கும் வந்துச்சு. சீவரத்தில் வந்து கருமநகர் கொடுத்துட்டோம், ராஜீவ் நகர் கொடுத்துட்டோம், அடுத்தது இங்கே கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள். சமூக நல கூடமே இல்லை, 10 கோடிக்கு சாங்ஷன் வாங்கி வச்சுக்கிறேன். சமூக நல கூட கட்டணும். ஏழை பாருங்க சீமந்தம் பண்ணலாம், அது மாதிரி சின்ன சின்ன பஞ்சம் விட்டு ஒரு சில பேருக்கு திருமணம் செய்யக்கூடாது. அது ஒரு குறைவான வழியை சமூக நல கூட படும். அதை கட்ட போறேன், அது 10 கோடி சாங்ஷன் வாங்கிக்கிறோம். அது மட்டுமா, வீரபாண்டி கட்டணம் சீட்டு மாடுகளை கட்டத்து இடையில 10 கோடி சாங்ஷன் வாங்கி மாட்டு கட்டு, அதாவது மாட்டு தோட்டம் கட்டு. இது மட்டுமா, கல்லுக்குட்டை பகுதியில் 1000 தெருவுக்கு போட்டு கொடுத்துக்கிறேன். 4 கோடியில் ரோடு போட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 10 கோடியில் ரோடு போட போறோம். 40 கோடியில் மழைநீர் வடிகால் கட்டிட்டோம். பல கோடி கோடியாக திட்டங்கள் வகுத்து எங்களால் செயல்படுத்த முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பதால் தான். அதை ரொம்ப தூரத்தில் இப்போ வந்து மதுரையிலையோ திருச்சியில் ஆக்சிடென்ட், அவன் யார் இப்போ ஹாஸ்பிட்டல் சேர்ப்பான்? நம்மால் எப்பவுமே சேர்த்தாலே போலீஸ் வந்துடும் சொல்லிட்டு பயப்படும். அது எப்பவுமே சேர்த்தா உயிர் காப்பாற்றலாம், போலீஸ் கேஸ் வந்துடும் பயப்படும். எது சேர்த்தா அதே மாதிரி செலவு யார் பண்ணுறது? நீங்கள் இருந்து பணம் பெற்றியத்துன்னு பார்த்து நீங்கள் வந்து அதை ஒரு நாள் ஆகிடும், அதுக்குள்ள உயிர் போயிடும். இதை யோசித்து ஒரு உயிர் என்றது, ஒரு குடும்பத்தோட உயிர் என்று, அந்த குடும்பத்தோட உயிர், அந்த குடும்பத்தாரை சேர்த்துட்டு அந்த குடும்பத்தை யாரை காப்பாற்றுவோம் என்றதை யோசித்து நம்மை காட்ட 41 திட்டம். என்னன்னா நன்றி விளைவுடன் நம்முடைய இந்த கூட்டத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த ஸ்ரீகாந்தவனை பாராட்டி விடைபெறுகிறேன். சிறப்புரையாக இருக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய வட்டக்கழகத்தின் செயலாளர் அருமையன் டேவிட் சவுந்தரராஜன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் பாலவாக்கம் மாதவன் அவர்களே, இறுதியாக மகேஷ் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, நன்றி உரையாற்றக்கூட பகுதி கழகத்தின் செயலாளர் அவர்கள் மேடையில் மிகுந்த பல்வேறு கருத்துக்களை, நம் முதலமைச்சருடைய சாதனைகளை, மிகுந்த சிறு மனுத்துறைகளில் எண்ணற்ற சாதனைகளை சொன்னார். இதே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க ஏன் பேரோட சொல்லணும், அதிமுக காரனை கூப்பிட்டு பகுதி செயலாளர் சேர்மன் நம்ம பேசின 5 நிமிஷத்துல இவ்வளவு திட்டம் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அதுக்கு ஈக்குவலா இல்ல, அதுக்கு பாதியாவது நீ 10 வருஷத்துல செஞ்சிருக்கனா நிச்சயமா அவங்களால சொல்ல முடியாது. 4 ஆண்டுகள்ல இவ்வளவு திட்டங்கள் சொன்னார், வெறும் 4 வருஷம் தான். 4 வருஷம் எப்படி ஆட்சி நடத்துறாரு? அவ்வளோ தாய்மார் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம்